அவதூறு வழக்குன்றது டபுள் எட்ஜ் வெப்பன். அவசரப்பட்டு நீங்க வீசிடக்கூடாது, உங்க மேலே தாக்கும். அதுவும் யாரு போடுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு சாமானியமான அரசியல் இருக்கிற போட்டாருன்னா அவருக்கு ஒரு வக்கீல் இருப்பாரு, இவருக்கு ஒரு வக்கீல் இருப்பாரு, 2 பேர் சந்தப்படுப்பாங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், வெறும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்ல, ஐஏஎம்ல படிச்சவர், மேனேஜ்மெண்ட்ல படிச்சவர். அவரோட அறிவு எப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் எப்படி டேட்டா பேசுவார், இவர்கிட்ட போய் பேசலாமா? அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, கரெக்டா கேட்டேன்னு மாட்டிக்கிட்டார். இப்ப இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களும் டிஆர் பாலு மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. அழகிரி மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை மீது மட்டும் அவதூறு வழக்குன்னு அந்த துணிச்சல் எப்படி அவருக்கு வந்துச்சு? துணிச்சல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து என்னென்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நேத்து வந்த ஒரு அரசியலுக்கு, அவர் வயசு என்ன உங்க வயசு என்ன பாக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளவு நான் சொல்றது, நான் மக்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல. இப்ப நாங்க கோர்ட்ல இருந்தோம், எங்களுக்கு எப்படி சிரிப்பு வந்திருக்கோம்? அந்த கம்பெனி யாருக்குமே தெரியல. இல்ல அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு, இதான் உங்க பையனோட பாலு ராஜ்குமார் யார் தெரியுமா? ஆமா என் பையன், அவர் தான் உங்க ஓனரா, எனக்கு தெரியாது. அப்போ எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க, எனக்கு தெரியாது. அப்ப இந்த சன்னு வந்து அவருக்கு கொடுத்துருக்கு 6.5 கோடியே தெரியாதுன்னா அப்படி வச்சுப்போம், தெரியாம உண்மையே தெரியாம இருந்தாருச்சுங்க. அப்ப எவ்வளவு மிதமிஞ்சிய பணம் இருக்கும். என் அக்கௌண்ட்ல யாரோ 6.5 கோடி போடுறது கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு பணம் வரும்? அப்பவும் தப்பு. தெரிஞ்சு சொன்னீங்கன்னா போய் கோர்ட்ல போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் சொன்ன உடனே இருக்கலாம், அது எனக்கு எப்படி தெரியும். அவங்க மேல குற்றச்சாட்டு எந்த தொழிலும் செய்யாமல், இந்த ட்ரையன் இம்பாக்ட்ன்றது கம்பெனி எந்த தொழிலும் செய்யாமல் எப்படி 6.5 கோடி சம்பாதிச்சுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா மக்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்றது என்னன்னா, அண்ணாமலை அவர் என்ன பண்ணாரு, ஒரு காரோட போட்டோ காமிச்சாரு. வால்வோ காரோட 1.5 கோடி கிட்ட 1.25 கோடி கிட்ட, இந்த கார்ல தான் நீங்க வந்திருக்கீங்க தெரியுமான்னு கேட்டா, நான் எந்த கார்ல வரும்னு எனக்கு தெரியாதுன்னாரு. இல்ல இந்த கார்ல வருவீங்க, நீங்க எந்த கார்ல வரும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டதுக்கு, சார் நான் வந்து நிப்பேன், ஒரு கார் வந்து இருக்கு, நான் கார் ஏறி போவேன், தவிர அந்த கார் என்ன மேக்கு, யார் ஓட்டுற, இதெல்லாம் என் வேலை கிடையாது அப்படின்னாரு. அப்ப எத்தனை கார்ல நீங்க, எத்தனை காரோட நான் போவேன், அது எத்தனை கார் யாருக்கே தெரியாது, என்கிட்ட ஒரு கார் இல்லைன்னு, உங்களுக்கு சொந்தமான, எனக்கு சொந்தமா ஆரம்பி இல்லைன்ட்டாரு. அபிடேவிட்லயும் போட்டுக்காரு, ஒரே டிராக்டர் இருக்குது, மினி டிராக்டர் அவர் பேர்ல. ஆனா எந்த கார்ல வந்து நிப்பன்னு தெரியாது, ஏறி போவோன்னு தெரியாது. மக்கள் பார்க்கணும். ஒரு ஆள் வந்து நிப்பாரா, இதே அவர் மந்திரியா இருந்தா தப்பா நினைக்க மாட்டோம். ஏன்னா மந்திரியோட புரோட்டோகால் வேற. மந்திரி வந்து எந்த கார்ல ஏறுறோம், எந்த டிபார்ட்மெண்ட் மந்திரி பார்க்க வேண்டியது இல்லை. அவர் வந்து ஏர்போர்ட்ல நிப்பாரு, ஒரு கார் வரும், போலீஸ் இருப்பாங்க, அவர் ஏறி வந்துடுவாரு, அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இண்டிவிஜுவல் ஒரு எம்பி எத்தனை கார் வருது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எந்த கார்ல ஏறி வருவோன்னு சும்மா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே, சார் உங்க போட்டோகிராஃபர் நல்லா எடுக்க சொல்லுங்க, நான் இது மாதிரி 4-5 கார்ல வந்திருக்கிறேன் இந்த கோர்ட்டுக்கு, உங்க போட்டோகிராஃபர் ஒரே ஒரு கார் தான் எடுத்திருக்காரு, நல்ல போட்டோகிராஃபர் கூப்பிட்டு நையாண்டி பண்றாராம். முதல்ல என்ன சொன்னாரு, எந்த கார்ல வரும்னு எனக்கே தெரியாதுன்னாரு. அடுத்த வார்த்தை, தப்பா சொல்றீங்க, 4-5 கார்ல வந்திருக்கேன் நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு. அப்போ ஒரு கார் தெரியும், இது வோல்வோ, இது பென்ஸ்ன்னு தெரியும். அப்ப எதுக்கு அங்க மாத்தி சொன்னாரு? சொல்லிட்டு எனக்கு எந்த கார் எத்தனை கார் இருக்குன்னு தெரியாதுன்னு, கார் எந்த பேர்ல இருக்க தெரியுமான்னு இவர் எடுத்தாரு. அது இவர் தான் தெரியுமா, அதே வேலையை தானே இருக்காரு. எடுத்து கோல்டன் வாட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு, அது என்ன கம்பெனி தெரியுமா, வந்து சாராய ஆலை திருத்திக் கொள்ளுங்கள், அது வந்து ரசாயன ஆலைன்னாரு. சரி ஆலை வச்சுக்கோங்க, அந்த ஆலைக்கு சொந்தமானது இருக்கலாம், அந்த ஆலை யாருது, குடும்பத்தில் உள்ளது அப்படின்னாரு. ஸோ குடும்பத்தினர் வச்சிருக்க ஆலையில ஒரு காரை வாங்கி, வால்வோ கார் வாங்கி அதுல வராரு. அதுதான் சொல்லுவாங்க திமுக காரங்க மட்டும் ஊழல் பண்றதுல மாஸ்டர்ஸ்ன்னு. வேற யாரும் ஊழல் பண்ணா தம் பேர்ல போய் மாட்டிப்பாங்க. நேற்று வந்து நேற்று வரைக்கும் ஒரு 1 நம்பர் இருக்கும், திடீர்னு அரசியலுக்கு வருவாரு, ஆர்வம் மிகுதியில 1 கோடி காரை தம் பேர்ல வாங்கிடுவாரு, மாட்டிப்பாரு. இவங்க பாருங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனில பசங்க எல்லாம் டைரக்டரா போட்டு, இன்னொன்னு சொல்றாரு, அந்த கம்பெனி என்னோட இல்ல, எனக்கு அந்த கம்பெனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறு ஷேர் வச்சிருக்கேன் அந்த கம்பெனின்றாரு. ஒரு கம்பெனில ஷேர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பங்குதாரர் தானே, உங்களுக்கு தெரியாம இருக்குமா அது யாருன்னு, அந்த கம்பெனியை யாருன்னு தெரியாது சொல்லுவீங்களா நீங்க? அது மாதிரி முன்னுக்கு பின் முரணா ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு பட்ட நல்ல நேரம், அன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால அதுல பாதி எடுத்துட்டாரு. இன்னும் தொடர போகுது. ஏன்னா இவங்க எல்லாம் எப்படின்னா, நல்ல நாணயமா கஷ்டப்பட்டு ஆடிட்டர்லாம் வச்சு பண்றவங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இது என்ன ஆகுது, எங்க வருது, எப்படி போகுதுன்னு தெரியாம, எத்தனை கம்பெனி இருக்குன்னு தெரியும். 18 கம்பெனி எங்கிட்ட இருக்குது, 12 கம்பெனி இருக்குன்னு அவரே சொல்றாரு. 12 கம்பெனி எங்கிட்ட இருக்குது, எத்தனை கம்பெனி எங்க பசங்க பேர்ல இருக்குன்னு தெரியாதுன்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா அணுகி இருக்கணும்ன்றது என்னோட இது. நான் அவர் பதிலுக்கு அண்ணாமலை மீதும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு பாருங்க. ஒரு அண்ணாமலைகள் பெருந்தன்மையா அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. நான் அங்க இருந்து வச்சுங்களேன், நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். அவதூறு போட்டது நீங்க என் மேல,
உங்க பேர் கெட்டுச்சு நான் சொன்னதுனாலும் சொல்லிட்டு போட்டீங்க. அங்க வந்து என்னை பத்தி அவர் பேசுறாரு. பேசக்கூடாதுல்ல, கோர்ட்ல என்ன கேஸ் நடக்குதோ அதுதானே பேசணும். அவர் அண்ணாமலை அவர்களை பத்தி இவ்வளவு பேசுற நீங்க, அண்ணாமலை எதுக்கு நீங்க தலைவர் பதவி விட்டு எடுத்தாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க தெரிஞ்சவங்க பேரு வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல சிபிஐ ரைட் நடந்தது. நீங்க ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கீங்க, சொத்தோட சேல்டி கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு உண்மையே புரியல, இது அங்க எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. சேல்டி நீங்க எப்படி வாங்கினீங்க தெரியுமா? இன்னொன்னு, ஒரு அண்ணாமலை ரொம்ப பெருந்தன்மையா விட்டுத்தாரு. இப்ப நாங்கள் இருந்தா விட்டுருக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணாரு, என்ன வேணா என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன்றது கிளீன். அவரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு 4.5 கோடி ரூபாய்க்கு ஒயிட்ல நீங்க கொடுத்து வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. 4.5 கோடி மதிப்புள்ள இடத்தை 1 கோடிக்கு வாங்கினது அஃபென்ஸ். 4.5 கோடி மதிப்புள்ள இடத்தை 4.5 கோடிக்கு ஒயிட்ல வாங்கியிருக்கீங்கன்றது அஃபென்ஸ். அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, காரணம் வாங்கியிருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியா என் மனைவி எங்க படிச்சாங்க தெரியுமா, என் மனைவி எங்க ஐஏஎம் படிச்சாங்க தெரியுமா, எந்த கம்பெனி வேலை செஞ்சாங்க தெரியுமா, இன்னைக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுமா, அவங்க சம்பளம் தெரியுமான்னு கேட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்ப யாரு இவர் கேட்கிற கேள்விக்கு புட்டு வைக்கிறாரு. என்னென்ன காரணம்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். அவர் சொல்றது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு 4.5 கோடி சொத்து வாங்கினீங்க அவ்வளவுதான். இவர் எல்லாம் கிளீனா சொன்னார், எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன், இப்படி நீங்க என் மேல குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல அப்படின்னு கிளீனா எங்க வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வாடகை வேற ஒருத்தர் ஏன் கட்டுறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறவருன்னு கேட்டார். அடுத்த கேள்வி. இவர் என்ன சொன்னாரு, வாடகை யார் கட்டுறாங்கன்னா, மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வந்தேன், எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஊர்ல தான் இருந்தேன். சென்னையில கட்சிக்கு சார்பாக வரும்போது கட்சி தானே கொடுக்கணும். இந்த நபர் வந்து என்னோட நண்பர்கள்லாம் கட்சி கொடுத்தாங்க, கட்சி எங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துச்சுன்னு கிளியரா சொல்லிட்டாரு. எங்களுக்கு அது தேவையில்லை, ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் பண்ணல. ஏன்னா மக்களுக்கு இது தெரியட்டும் தான், என்னை பத்தி எவ்வளவு மோசமா பேசுறாரு பாருங்கன்னு. நாங்க வந்து டெக்னிக்கலா ஒரே வார்த்தை சொல்லியிருப்போம், நீங்க பப்ளிக் சர்வெண்ட், நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவ்வளவுதான். அரசியல் கட்சி தலைவர் கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, இன்கம் டாக்ஸ் தான் உண்டு. கரெக்டா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து உனக்கு எவ்வளவு சொத்து வந்ததுன்னு யார் கேட்பாங்க? சீமான் இருக்காரு, திருமாவளவன் விட்டுருங்க, அவர் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வெண்ட். சீமான் வந்து ஒரு அரசியல் தலைவர். அவர்கிட்ட வந்து யாராவது போயிட்டு எவ்வளவு ஒரு தடவை ஒரு பேட்டியில கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கேட்டாங்க, நீ வேற தம்பி கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்க மாசம் ஏதாவது அவர் சொல்ற வார்த்தை உண்மை. அவரு ஒருவேளை அவர்கிட்ட பணம் அதிகமா இருந்தா அதை கேட்கக்கூடிய உரிமை ஒரே ஒருத்தர் இருக்கு, இன்கம் டாக்ஸ். நானோ நீங்களோ உனக்கு எங்கிருந்து பணம் வந்து கேட்க முடியாது, பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட் இருந்தா தான் அவர் லஞ்சம் வாங்கியிருப்பாரு, ஊழல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அவர் சாதாரண அரசியல் கட்சி தலைவர். ஆனா அவர்கிட்ட பணம் அதிகமா வந்ததுன்னா கேட்கக்கூடிய யாருன்னா இன்கம் டாக்ஸ். இல்ல முறை தவறி சம்பாதிச்சாருன்னா கேட்கக்கூடிய ஏஜென்சி வேற இருக்கு, நிறைய இருக்கு. பட் இவர் கேட்க முடியாதுல்ல. அது மாதிரி அண்ணாமலை அவர்களை போயிட்டு, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் யாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரை போய் கேட்டது வந்து லீகலா நிக்காது. இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக உண்மையா பதில் சொன்னாரு பாருங்க. அதுல இருந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆனது டிஆர் பாலு அவர்கள் தான். இன்னும் பாருங்க, இன்னும் வர்ற காலத்துல பாருங்க ரொம்ப மோசமா இருக்கும் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் திரட்டி வச்சிருக்காரு. புதுதா இன்னொரு அவதூறு வழக்கும் தொடுக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது அவதூறு வழக்கு வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது 2 வகை இருக்கு. கோர்ட்ல நடந்ததை வச்சு அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கு சுப்ரீம் கோர்ட் இதுபடி. இன்னொரு கருத்து வந்து அது குட் ஃபெய்த்ல பண்ணா வராது, உங்களை டிஃபேம் பண்ணணும்னு வந்தா வரும்னு கருத்து இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு சொல்லுவோம்.